நம்ம வாழ்கிற இந்த காலத்துல தண்ணினாலே இப்படி ஃபில்டர் பண்ணி பியூரிஃபை பண்ணி பாட்டில்டா வர்ற தண்ணியை தான் குடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். வீடுகளிலையும் பெரிய கேன்ஸ், ஆர்ஓ பியூரிஃபயர்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா thousands of years ago இப்படி பழக்கம் இல்லை. நேச்சுரலா என்ன அவைலபிளா இருந்ததோ அதை தான் ஜனங்க குடிச்சாங்க. பைபிள்ல one of the greatest leaders, Moses, a mighty prophet. இந்த மோசே ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நடத்தி கொண்டு வரார். வனாந்திரத்துல நடந்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்கள் தண்ணி இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. குடும்பத்தோட நடக்கும் பொழுது பிள்ளைங்கள்லாம் அப்பாவை பார்த்து கேட்டிருக்கோம், ஐயோ தாகம் எடுக்குதுன்னு. ஒரு பெரிய சலசலப்பு. 3 நாட்கள் கழித்து ஒரு வாட்டர் பாடி தெரியுது, தண்ணி தெரியுது. உடனே எப்படி இருந்திருக்கும் சந்தோஷம். போய் அள்ளி எடுத்து வாயில வச்சா பெருங்கசப்பு. அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் கசப்புனாவே பாய்சன். எல்லாருக்கும் பயங்கரமான பயம், திகில், பீதி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த சமயத்துல மோசே தேவனை நோக்கி கதறுகிறார். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு மரத்தை காண்பித்து அந்த கிளைய வெட்டி போடுன்னார். அது போட்டதுதான் தாமதம். அந்த தண்ணிக்கு பேர் வேற வச்சிருந்தாங்க, மாறா, கசப்பு. அந்த மாறா மதுரமாய் மாறினது. கசப்பு நீங்கி தண்ணி ஆர்டினரி தண்ணியா கூட மாறல, அந்த தண்ணி டேஸ்டா மாறிடுச்சு, இனிப்பா மாறிடுச்சு. இன்றைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஏன் வாழ்க்கை இந்த மாறாவை போல கசப்பா இருக்கிறது? இயேசு ஜீவனை கொடுத்த சிலுவை மரத்தை இன்றைக்கு நாம் நோக்கி பார்க்க வேண்டும். உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கிற கசப்பு நீங்கி மதுரம், இனிப்பு உண்டாகிறது. ஒருவேளை உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லலாம், உன்னால எனக்கு கசப்பு உண்டாயிருக்கிறது, நீ என் வாழ்க்கையை கசப்பா மாத்தி இருக்கிறேன்னு உங்களை பார்த்து மற்றவங்க அக்யூஸ் பண்ற ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த கசப்பு நீங்கி மதுரமாய் மாறுவீர்கள். மற்றவர்கள் உங்களை பார்த்து எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லுகிற அளவு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழ்க்கைகள் மலரட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், கசப்பு நீங்கட்டும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.